மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு நம்ம எப்போ காலேஜ் போக முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படா காலேஜ் போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன், ஆன்லைன் அண்ட் கவுன்சிலிங், இந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எப்போ நம்மளால காலேஜ் போக முடியும் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டா ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/6/2024 அன்னைக்கு முடியுது. அதாவது நமக்கு வந்து இந்த மந்த் ஜூன் மந்த் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் நமக்கு என்னைக்கு அப்ராக்சிமேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து ஒரு 21ஆம் தேதி அப்ளிகேஷன் முடிஞ்சிருக்குதுன்னா நமக்கு ஒரு 15 to 20 டேஸ், மேக்ஸிமமா ஒரு 20 டேஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் எடுப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11ஆம் தேதியில இருந்து ஒரு 20ஆம் தேதிக்குள்ள நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஜூலை மந்த் 11ஆம் தேதி இல்லைன்னா ஜூலை மந்த் 20ஆம் தேதிக்குள்ள இதுல ஏதாவது ஒரு டேட்டுக்குள்ள நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா நமக்கு ஒரு 18ஆம் தேதி இல்லை 17ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே நமக்கு அடுத்து ஒரு 1 வீக்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ராக்சிமேட்டா நமக்கு 25/7/2024 அன்னைக்கு தொடங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே நமக்கு இந்த கவுன்சிலிங் பாத்தீங்க அப்படின்னா உள்ள குட்டி குட்டியா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு ஏறக்குறைய 1 மந்த் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு 2, 3 இல்லைன்னா 4 டேஸ் மேக்ஸிமமா என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 4 டேஸ் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 4 டேஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 4 டேஸ் இல்லைன்னா ஒரு 5 டேஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் எடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டையும் ரிலீஸ் பண்ண பிறகு ரிப்போர்ட்டிங்னா என்னன்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் நீங்க சேர்றது. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா 1 வீக் டைம் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இந்த கவுன்சிலிங் மட்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30 டேஸ் இல்லைன்னா 1 மந்த் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ 1 மந்த் டைம் எடுக்கும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து ஜூலை 25ஆம் தேதி தொடங்கிச்சு அப்படின்னா சப்போஸ் கண்டிப்பா ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிச்சு நம்ம காலேஜ் போகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடும் அப்படின்னா செப்டம்பர் மந்த் ஆயிடும். செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து காலேஜ் போயிடலாம். ஸோ செப்டம்பர் மந்த் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து காலேஜ் போயிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த தேர்ட் ரவுண்டும் பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவரால் அப்ராக்சிமேட்டா நீங்க காலேஜ் போறதுக்கு செப்டம்பர் ஆயிடும். அது வரைக்கும் வேற வழி இல்லை, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்பவுமே ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் போறதுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருப்பீங்க, எப்படா போகலாம் அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணணும். செப்டம்பர்ல தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா காலேஜ் போக முடியும். தேங்க்யூ.